எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இறைவனால் தீர்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம ஒருத்தரையும் கேட்டால் நம்முடைய ஆன்மா பதில் சொல்லும், நிச்சயமாக முடியும். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை இறைவனால் தீர்க்க முடியுமா முடியாதுன்னு கேட்டால் எல்லாருடைய ஆன்மாவும் தெளிவான ஒரே பதில் தான் முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம அறிவை கொண்டு இல்லை நம்ம எதாவது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு பெரும்பாலும் மக்களுடைய பேச்சை கேட்டுட்டு மாறி போகிறது உண்டு. அல்லது கேட்டதையும் பார்த்ததையும் கொண்டு நம்மளும் ஒரு சின்ன முயற்சின்ற பேரில் அறிவை கொண்டு போகிறதும் உண்டு. இப்போ நமக்கு தேவையெல்லாம் மனசுக்கு அமைதி. அமைதியில் தான் நமக்கு தெளிவு. அந்த தெளிவு நமக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல். அதனால் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நான் முதல்ல இறைவன்கிட்ட வேண்ட வேண்டியது, இறைவனே என்னை படைச்சவனே, என் பாவங்களை மன்னித்து எனக்கு அமைதியை கொண்டு உதவி செய்யும் கேட்கும். அந்த அமைதி மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னால் அவனுடைய அருள் நமக்கு வந்துருச்சு. இனி நம்ம எல்லோரும் அந்த அமைதியை விரும்பி அதிகரித்து கேட்க வேண்டியது. நம்ம எல்லாம் கொடுத்த அமைதியை தவற விட்டுட்டு தேடக்கூடாது இருக்கிறோம். அமைதியை கொடுத்துருக்கான், ஆனால் அந்த அமைதியை நம்ம விரும்பி இறைவன்கிட்ட வேண்டுறவங்களா இல்லை. தவறு விட்டதுக்கப்புறம் தேடக்கூடாமல் இருக்கிறோம். எல்லாருமே நல்லபடியாக வாழ வச்சுட்ருக்கோம். நம்ம இறைவன் பக்கம் திரும்புறது இல்லை. கஷ்டங்கள் வரும்பொழுது தான் இறைவன் பக்கம் திரும்புகிறோம். என்னை ஏன் படைச்சேன்ற அளவுக்கு கூட விரக்தியாக நாம் வந்துட்டு கேட்குறோம். அதனால் இறைவன் உங்களுக்கு சோதனைகளை அனுமதிச்சிடுறான். இதெல்லாம் தனியாக அவன் கொடுக்கறது கிடையாது. எல்லாம் நம்மளுடைய எண்ணங்களை கொண்டும், நம்முடைய பேச்சுகளை கொண்டும், நம்முடைய செயல்களை கொண்டும், நம்முடைய பார்வைகளை கொண்டும் சம்பாதிச்ச வினைகள் தான் நமக்கு இன்றைக்கி திரும்பி இருக்குது. பெரும்பான்மையானவற்றை அவன் மன்னிக்கிறான். ஒரு சிலதை எந்த அளவுக்கு நம்மளால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு அனுமதிக்கிறான். இதை கொண்டு நீங்கள் இறைவன் திரும்புகிறீங்களா, அவனுடைய தீர்ப்புக்கு பண்ணிடுறீங்களா, அவன் நம்ம சரணடைகிறோமா, அல்லது எனக்கு பொருள் இருக்குது, அறிவு இருக்குது, மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரவுமே அவங்கள நம்பி போகிறோமா, அல்லது மருத்துவங்கள் இருக்குது, இதை கொண்டு நான் பழிச்சுக்குவேன் அப்படின்னு போகிறோமா, இவன் கவனிக்கிறான். எல்லார்ட்டும் இருக்க பலகீனமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உடனே நமக்கு இறைவன் பக்கம் அவனுடைய தீர்ப்புக்கு பண்ணிடுறதில்லை. அதுக்கு நீண்ட காலங்கள் ஆயிடுது. இது நான் சம்பாரிச்சது தான் உணர்றதுக்கும் ஒத்துக்கிறதுக்கும் திருப்பி அவன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கும் பல காலங்கள் ஆயிடுது. இதில் வாழ்க்கையை கூட முடிஞ்சு போயிருக்கு. ஆனால் எல்லாருடைய மனசாட்சியும் தெளிவாக அறிவிக்குது, நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா தன் வினை தன்னை சுடும், எண்ணம் போல் வாழ்வு முற்பகல் செய்து பிற்பகல் விளையும்.